அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பி கார்லிக் ஹனி சிக்கன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல்ல சிக்கனுடைய விங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதை நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கன் 65க்கு நம்ம பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பிசைஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்காக நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிறலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நான் கொஞ்சமான அளவுகளில் தான் சொல்கிறேன். நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இதையே விட டபுளாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு சிக்கன் விங்ஸாக எடுத்து இந்த மாவில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லா பீஸையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு எல்லா பீஸுமே ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிறலாம். பாருங்கள், நமக்கு பாதி அளவு தான் இது வெந்து வந்திருக்கு. கலர் நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கிறலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 3மே நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஹனி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. உடனே நம்ம சிக்கன் பீஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒவ்வொரு சிக்கன் அந்த விங்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த விங்ஸ் எல்லாமே நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நம்ம தூவி விட்டுக்கிறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பி கார்லிக் ஹனி சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.